வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வீட்டில் இடி சாம்பார் தாங்க. இடி சாம்பார் நான் எப்படி பண்ணியிருக்கேங்கிறத பாருங்கள். நான் என்ன தேவை எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்கிறேன், சரியா? சாம்பாருக்கு ஃபஸ்ட்டு என்னென்னா கத்தரிக்காய். இடி சாம்பாருக்கு வந்து கொஞ்சம் காய்கறி எல்லாமே நிறையா போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்குங்க. அதனால் கத்தரிக்காய், வாழைக்காய், முருங்கைக்காய், பூசணிக்காய், வெண்டைக்காய், சேனை எல்லாமே இடி சாம்பாருக்கு தேவையான எல்லாமே எல்லா காய்கறியும் கொஞ்சம் கட் பண்ணி போட்டுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து பருப்பு கொஞ்சம் நிறைய அவிக்கணும். இடி சாம்பாருக்கு வந்து நம்ம தேங்காய் போட மாட்டோம் பார்த்தீங்களா, அதனால் வந்து பருப்பு கொஞ்சம் நிறைய அவிச்சு வச்சுக்கணும். அப்புறம் இந்த காய்கறியெல்லாம் கட் பண்ணி அதை தனியாக அவிய போட்டுறணும். காய்கறி அவிஞ்சிக்கிட்டு இருக்கும்போதே கொஞ்சோண்டு நம்ம வந்து புளியும் தனியாக எடுத்து தனியாக ஊற போட்டுறணும். புளியை ஊற போட்டோடனே காய்கறி கொஞ்சம் நல்லா தரதரன்னு கொதிக்கும்போது நான் வந்து சாம்பார் பொடி வந்து திரித்து வச்சுருப்பேங்க. வீட்டில் எல்லா இதுவும் எடுத்து போட்டு சாம்பார் பொடி நான் திரித்து தான் வச்சுருக்கேன். அதனால் அந்த சாம்பார் பொடியை கொஞ்சம் நிறையா போட்டு, கொஞ்சோண்டு உப்பு, புளி கரைச்சி வச்சுருக்கோம் பார்த்துருக்கீங்களா, அந்த புளியும் கரைச்சி ஊற்றி நல்லா கொதிக்க விடணும். சாம்பார் காய்கறி கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் தான் உப்பு போடணும். காய்கறி வெந்ததுக்கப்புறம் உப்பு போட்டு அந்த புளியும் குறைச்சி நல்லா தரன்னு கொதிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வெங்காயம், தக்காளி, மாங்காய் இது தனியாக நறுக்கி வச்சுக்கிடணும். காய்கறி வெந்ததுக்கப்புறம் புளியை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறவு நம்ம இந்த வெங்காயம், மாங்காய், தக்காளி வந்து பருப்போடு போட்டு கிண்டி வச்சுருவேன். நான் பருப்போடு போட்டு கிண்டி வச்சோடனே திரும்ப காய்கறியில் உப்பெல்லாம் போட்டு நம்ம அந்த புளி கரைச்சி ஊற்றுனதெல்லாம் போட்டு கொதிச்சுக்கிட்டு இருக்கும்போது சாம்பார் பொடி எடுத்து போட்டோமா, கொதிச்சதுக்கப்புறம் இந்த பருப்பையும் தூக்கி ஊற்றி அது நல்லா தரன்னு கொதித்தோடனே திரும்ப ஒரு சட்டியில் நல்லெண்ணெய் கொஞ்சோண்டு ஊற்றி கடுகு போட்டு 2 வெங்காயம் போட்டு கருவேப்பிலை, மல்லி இலை எல்லாமே உருவி போட்டு சாம்பார் வச்சோம்னா நல்லா மணக்குங்க, டேஸ்ட்டாக இருக்கும். அந்த இடி சாம்பார் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நைட்டுக்கு வந்து நமக்கு இட்லி, தோசைக்கு எல்லாத்துக்குமே வந்து அருமையாக இருக்கும். சாம்பார், அவியல் வச்சுக்கிடணும். இன்றைக்கி வந்து நம்ம அவியல் போடுற காய்கறி எல்லாமே நம்ம வந்து சாம்பாரில் போட்டதுனால காய்கறிக்கு வந்து ஒரு அப்பளம் பொரிச்சா கூட போதுங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு என்கிட்ட சொல்லுங்கள், சரியா? நன்றி.